செய்திகள் தொடர்கின்றன. வால்பாறை மலைப்பாதையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் ஆசிரியர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பெருந்தல்மண்ணா தளிப்பரம்பில் உள்ள ஒரு தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் என மொத்தம் 13 பேர் வால்பாறைக்கு சுற்றுலா செல்வதற்காக நேற்று காலை 5 மணி அளவில் ஒரு வேனில் புறப்பட்டனர். இந்த வேனை முகமது பஷீர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இதனையடுத்து இவர்கள் வால்பாறையிலிருந்து மீண்டும் கேரளா செல்வதற்காக பயணித்துள்ளனர். அப்பொழுது 13வது கொண்டை ஊசி வளைவில் வரும்பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 13வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் இருந்து 800 அடி பள்ளத்தை நோக்கி உருண்டு 12வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த அனைவரும் படுகாயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு குழுவினர் உருகுலைந்த வேனில் சிக்கியவர்களை துரிதமாக மீட்டனர். இந்த கோர விபத்தில் வேனில் பயணம் செய்த அஜிதா, ரமலா, ஷரா, ஆஷா, மஜித், சஜிதா, சகிலா, ருக்கியா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஓட்டுநர் முகமது பஷீர் உட்பட வேனில் பயணம் செய்த அனைவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வால்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுலா சென்ற 9 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் நிகழும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலேயே பேசிய வீரப்பெண்ணாக திகழ்வதாக மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர்சி தெரிவித்துள்ளார். புதிய நீதி கட்சியின் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர்சி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் 3 மாதங்களில் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு செய்து கொடுப்பேன் எனவும் கூறினார். மேலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் நிகழும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலேயே பேசிய வீரப்பெண்ணாக திகழ்வதாக பாராட்டினார். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன். அதெல்லாம் ஃபோட்டோ ஆதாரத்தோடு தான் நான் காட்டினேன். யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தண்ணி வசதியெல்லாம் எல்லாமே அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அது இப்போ அவசர அவசரமாக அதை சிமெண்ட்டை போட்டு பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இதை தான் நான் கேட்குறேன். 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் எலெக்ஷன் வருதுனால இப்போ மக்களை தேடி வரீங்க. அவசரமாக ரோட்டில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட்டு இருக்கீங்க. அவசரமாக தெருவிளக்குகளை பொருத்திட்டு இருக்கிறீங்க. அவசரமாக சீரமைப்பு பணிகளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. நான் நடந்து வரத்துலாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீரும் கலந்து தெருவில் ஓடிட்டுருக்கு. இந்த நிலைமையில தான் மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பலரும் பொருளாதார ரீதியில திணறுவதா சொல்லப்படுது. தாவேக வேட்பாளர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்கிறாங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், சேலம் பார்த்திபன், ரேவந்த் சரண், புஷி ஆனந்த், மரிய வில்சன் உட்பட ஒரு சிலர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. 234 தொகுதியில பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியா நலிவடைந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் தாவேகா தனித்து போட்டியிடுவதால ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண போறதுக்கு பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா வேட்பாளர்கள் திணறுவதா சொல்லப்படுது. குறிப்பா மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியோட தலைமை சில கோடிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கும். அதுபோக அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் பொருளாதார ரீதியா வலுவா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் எலெக்ஷன் டைம்ல செலவு பண்றதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். ஆனா பல மாதங்களுக்கு முன்பாகவே பூத் கமிட்டி நிர்வாகிகள் முழுமையா நியமிக்கணும்னு விஜய் ஆர்டர் போட்டாலும் பல இடங்கள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் போட முடியாம தமிழக வெற்றி கழகம் திணறுவதா சொல்லப்படுது. ஆனா இப்போ ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் இருக்கக்கூடிய பூத் பொறுப்பாளர்களுக்கு முறையா பணம் தலைமையிலிருந்து போய் சேரலன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சில கோடிகளை தலைமை மாவட்ட செயலாளருக்கு கொடுக்கும். அவங்க ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், பூத் கமிட்டி நிர்வாகிகள்னு பலருக்கும் தேர்தல் வேலையை செய்யறதுக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேக வேட்பாளர்கள்
திணறிக்கிட்டு வராங்களாம். இதனிடையே விஜய் பரப்புரைக்கு வரும்போது தன்னார்வலர்கள் என்று சொல்லி பலரும் பரப்புரையில ஈடுபடுவதை பார்க்க முடியுது. அவங்களும் சில நேரங்கள்ல பணம் கேட்கறதுனால தலையை பிச்சுக்கிறாங்களாம் தாவேக வேட்பாளர்கள். விஜய் வருகையை பார்ப்பதற்கு தன்னெழுச்சியா இளைஞர்கள் கூட்டம் கூடினாலும் ஒரு சில இடங்கள்ல QR கோடு மூலமா பணம் செலுத்தி அவர்கள் தொண்டர்களை அழைச்சிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அவர்களுக்கு பணம் கொடுக்கறதுலயும் ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறதாகவும் பணம் கொடுக்க முடியாமல் போறதாகவும் வேட்பாளர்கள் திணறாங்களாம். இந்த நிலையில தான் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை மாற்று கட்சிகள் விலைக்கு வாங்கினாலும் ஆச்சரியத்திற்கு இல்லைன்னு சொல்றாங்க. 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுறத தாவேக அறிவிச்சு வேட்பாளர்களை நிறுத்தினாலும் இந்த மாதிரியான பிரஷர் எல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். பிரபல தங்க நகை விற்பனை நிறுவனமான லலிதா ஜுவல்லரி சென்னையில் தனது விற்பனை சந்தையை பலப்படுத்தும் விதமாக டி நகரில் லலிதா ஜுவல்லரி அமைந்துள்ள அதே வணிக வளாகத்தில் வரவிருக்கும் 20ஆம் தேதி அக்ஷய திருதி அன்று தனது 63வது விற்பனை நிலையத்தை திறக்கவிருக்கிறது. அதில் சென்னை நகை உலகம் இதுவரை கண்டிராத பல்வேறு தனித்துவமான ரகங்கள் இந்த புதிய ஷோரூமில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் தனித்துவமான டிசைன்கள் இந்த புதிய ஷோரூமில் முக்கிய அம்சமாக விளங்கும் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து லலிதா ஜுவல்லரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் கிரண்குமார் கூறும்பொழுது, மக்களின் உழைப்பின் மதிப்பை நான் அறிவேன். அதனால்தான் லாபத்தை விட வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவதே எங்கள் நோக்கமாக உள்ளது. மக்களின் ரசனைக்கேற்ப சிறப்பு வடிவமைப்புகள் இங்கு கொண்டு வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி கரூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் கரூர் தாந்தோன்றிமலை பகுதியில் அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கரை ஆதரித்து நடிகரும் தமிழர்கள் தன்னுரிமை கழக தலைவருமான பழ கருப்பையா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 30 ஆண்டு கோரிக்கையான சுடுகாடு பிரச்சினையை உடனடியாக தீர்த்து வைக்க கோரியும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கக்கன் நகர் பகுதியை சேர்ந்தவர் வினி ஆண்டோ என்ற இளைஞர் அதே பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பெண்ணின் தந்தையான ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் சௌதேஷ் ஆகிய இருவரும் வினி ஆண்டோவை கத்தியால் குத்தியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து அருவங்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் சௌதேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் பண்ருட்டியில் உள்ள ரத்தினம் பிள்ளை காய்கறி மற்றும் மீன் மார்க்கெட் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், இஸ்திரி ராஜேந்திரன், தணிக்கை செல்வன், கவுன்சிலர் சோழன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் வெங்கடாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 53வது வட்டத்தில் உள்ள கல்யாண வரதராஜர் பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவங்கினார். பேஷன் பிரிட்ஜ் சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அப்பகுதி வழியாக வந்த ஆம்புலன்ஸ் ஒன்று கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது. இதனை கண்ட வேட்பாளர் ஜெயக்குமார் களத்தில் இறங்கி தொண்டர்களை அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸிற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தனது தொகுதியில் ஏற்படும் போக்குவரத்து பிரச்சனைகள் குறித்து சட்ட ஒழுங்கு குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரம் 21ஆம் தேதி மாலையுடன் முடிவடைவதால் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக முதல் பெண் வேட்பாளர் நித்யா சுகுமார் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் அருகிலுள்ள டீ கடைக்கு சென்ற அவர் அங்கு வடை சுட்டு கொடுத்தும் அதேபோல் இளநீர் கடைக்கு சென்று
சென்ற அவர் இளநீர் வெட்டி கொடுத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தாம்பரம் தேர்தல் பறக்கும்படை அதிகாரி தினேஷ் தலைமையில் போலீசார் செம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த வேன் ஒன்றை மடக்கி அதிகாரிகள் சோதனை செய்ததில் அதில் எந்த ஆவணமும் இல்லாமல் 1,02,60,717 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பணத்தை ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை கொண்டு வந்த இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து லப்பக்குடிக்காட்டில் உள்ள பள்ளிவாசலில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழ்நாட்டை ஆளும் திமுக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் தமிழகம் வளர்ச்சி பெறும் என்றும் பேசியதோடு லப்பக்குடிக்காடை சேர்ந்த 10 இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு SRM கல்வி நிறுவனத்தில் இலவச உயர்கல்வி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் அதிமுக சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட 73வது வட்டத்தில் உள்ள பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் மக்கள் குறைகளை கேட்டறிந்த அவர் அவற்றுக்கு தீர்வு காண உறுதியளித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா புரசிவாக்கத்தில் வீதி வீதியாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த தமிழன் பிரசன்னா எழும்பூர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டை என்றும் இந்த தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை அண்ணா நகர் பகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் சிற்றரசுக்கு ஆதரவாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அந்தந்த கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் ஊர் ஊராக படையெடுத்து தீவிர ஆதரவு திரட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதல்வரின் மனைவியே திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை ஒட்டி தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தென்காசி திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கலை கதிரவன் ஆகியோர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.